slow cooking with less oil. Let's see that. இதில் பார்த்திங்கன்னா ஒன்றும் ஆயிலே இல்லை, ரொம்ப பாருங்கள், சும்மா ஒரு ரொம்ப ஈவன் அரை ஸ்பூன் கம்மியான ஒரு நல்லெண்ணெய் ஊற்றுவேன். சீசேம் ஆயில். இட்ஸ் ஆம்பை ட்ரிபிள் ப்ராடக்ட். ஆடிங் டொமேட்டோ. Then capsicum. இது வந்து இந்த கண்டிஷனில் இருக்குங்களா, ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் வச்சு பார்க்கப்படும். இதுதான் அடுப்போட ஃப்ளேமு. ரொம்ப சிம் குக்கிங், ஸ்லோ குக்கிங். ஸோ ஃபுல்லாக பாயில் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா வித்தவுட் சேஞ்சிங் ஒரிஜினல் கலர். இது பக்கத்துலேயே நாங்கள் சாம்பாரும் வந்து ஸ்லோ குக்கிங்கில் தான் வச்சுக்கிறோம். அதில் இருக்கிற கலரும் பார்த்திங்கன்னா கேரட் கலர் எல்லாமே அப்படியே இருக்குது பாருங்கள். மேலே ஏன்னா அந்த அடியில் போட்டு சுரண்டிடக்கூடாது, மேலே தான் இருக்கணும். அதுக்கு வந்து நான் எப்பவுமே உட்டன் ஸ்டோவ் இது வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி இதுக்குமே. ஸோ யாம் போட்டு ஏற்கனவே யாம் வந்து நார்மல் குக்கரில் லைட்டாக பாயில் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் வடிச்சு விடாச்சு, அந்த ரொம்ப காரில் அடிக்க அப்படின்றதுக்காக. ஒரு மாதிரி இந்த இதை நீங்கள் தேய்ச்சிங்கனாவே அந்த அடியில் பிளாக் கலரில் அந்த லைட்டாக அடி பிடிச்ச மாதிரி இதெல்லாம் போயிடும். இதெல்லாம் ஒரு இது இல்லை. ஸோ யூ ஷுட் நாட் யூஸ் ஸ்க்ரப் டு வைப் அவுட் தட் மெட்டீரியல். இல்லை ஈவன் நீங்கள் வந்து லைட்டாக சோப் தண்ணி மாதிரி போட்டு சாஃப்டான இதில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னாவே இது ரொம்ப இதாக. ஸோ இதை வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டு க்ளோஸ் லைட்டாக டர்மரிக் பவுடர். ஏன்னா டர்மரிக் பவுடர் நம்ம தோட்டத்திட்டருந்து வாங்கிட்டு வந்து அரைச்ச டர்மரிக் பவுடர். ஸோ அது மாதிரி போட்டு பண்ணுறோம். இதனோட வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக உப்பு, சொன்ன மாதிரி மஞ்சள் தூள், கால் டீஸ்பூன் வந்து சாம்பார் தூள், ப்ளஸ் வந்து நாங்கள் வந்து முருங்கை பூ இருக்கு இல்லையா, முருங்கை செடியோட பூ, அந்த பூ வந்து அரைச்சி அந்த டப்பாவில் போட்டு வச்சுக்கிறோம். அந்த பூ லைட்டாக அந்த பூ இலை, ஸோ அதை கொஞ்சம் லைட்டாக ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன், ஏன்னா அதில் ப்ரோட்டீன் இருக்கிறதுனால. ஸோ நவ் இட் இஸ் ரெடி டு ஈட். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் இங்கே வச்சுருந்து, சாரி இந்த கேப் இங்கே இருக்குது, ஒரு 2 மினிட்ஸ் வச்சு ஸ்லோ குக்கிங்கில் ஏன்னா அதை விட்டுட்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது உள்ளுக்கு அந்த ஹீட்லேயே பாயில் ஃபுல்லாக வெந்துடும். தேங்க்யூ கைஸ். ஸோ இந்த மாதிரி நல்லா ஆரோக்கியமான ஸ்லோ குக்கிங் செஞ்சு டெலிஷியஸான ஃபுட்டை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹீட் வந்து நல்லா தாங்கும் இந்த அடுப்பில். ஸோ அதனால் இந்த வெசல் வந்து ரொம்ப நேரம் ஹீட் தாங்கும். அதனால் அந்த ஹீட்லேயே வந்து ஃபுல்லாக பாயில் ஆகிரும். ஸோ ஸ்லோ குக்கிங்கில் வந்து உங்களுக்கு அந்த விட்டமின்ஸ் வந்து ரீட்டைன் ஆகி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ குட் டே.